இங்கே இருங்க. ஏசப்பா ஒரு தடவை சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாரு. நீ தான் வெற்றியை எடுத்துக்கணும், நீ தான் ஜெயத்தை எடுத்துக்கணும். நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு உன் பேரில் டெபாசிட் பண்ணிட்டேன், நீ தான் எடுக்கணும். நீ எடுக்க தெரியாமல் அவன் தந்திரக்காரன், அவன் தந்திரத்தை தந்திரம் பண்ணி உன்னை மட்டுப்படுத்தி ஒன்றும் இல்லாதவன், நீ குப்பை, நீ தூசி, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தந்திரமாக பேசி உன்னை முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளை, உனக்குள்ள அதிகாரம் இருப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க உனக்கு அதிகாரம் இருக்கு என்று இயேசுவானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும், உனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அழிஞ்ச பிற வித்தில் நீ பிறக்கல, அழிய வித்த ஜீவ வசனத்தில் நீ பிறந்திருக்கிற. அவருடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது, அவருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது, அவருடைய அடிச்சுவடு உனக்குள்ள இருக்கிறது. அப்படி இருந்தால் இயேசு எப்படி பிசாசை எதிர்த்தாரு, இயேசு எப்படி பிசாசை எதிர்த்து போறாரு, அதே போல நான் செய்தவரை நீ செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கு என்று இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவன் தந்திரக்காரன்ட்ட நீ போராடணும். உன் குடும்பத்தில் பிரச்சனை வருதா, அவன் வர்றான். உன் குடும்பத்தில் பலவீனம் வருதா, அவன் வர்றான். உன் குடும்பத்தில் உனக்கு புருஷனுக்கு சண்டை வருதா, வர்றான். பிள்ளைகளுக்கு சண்டை வருதா, பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கா, பிள்ளைங்க உலகப்பரமான வாழ்க்கை வருதா, பிள்ளைங்க தாய் தப்பனி கீழ்ப்படியாமல் மனமோன போக்கில் போயிட்டு இருக்கா, எல்லாமே பண்ணுற வேலை தான். சிந்தையில் கை வைக்கிறான், எண்ணத்தில் கை வைக்கிறான். அப்போ அவன் எதிர்ப்பதுக்குண்டான அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. மாமிசத்தோட்டும் அல்ல இரத்தத்தோட்டும் அல்ல அப்படின்னா மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, அந்தகாரத்தில் லோகாதிபதி சேனை, அவனோடு உனக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். அப்போனா அவன் ஒரு குரூப் வச்சிருக்கிறான், ஒரு சேனை வச்சிருக்கிறான், ஒரு படையை வச்சிருக்கிறான், தள்ளப்பட்ட தூதர்கள் அவன் கையில் வச்சிருக்கிறான். இப்போ 3 கோடி தூதர்கள் இருந்தால் 1 கோடி தூதரை என்ன செஞ்சிட்டான், இழுத்துட்டு வந்துட்டான். அப்போ அத்தனை தூதர்களை வச்சுக்கிட்டு அவன் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சிலுவையில் ஏசப்பா வெற்றி வாங்கி கொடுத்துட்டார். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை எதிர்க்கிறதுக்கு சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கிறார்.